ஹலோ வீவர்ஸ், வரப்போகின்ற ஆகஸ்ட் 12ஆம் தேதி மிக மிக ஆபத்தான ஆடி அமாவாசையானது வரப்போகிறது. இந்த ஆபத்தில் இருந்து தப்பிப்பதற்கு அன்றைய நாள் இரவு சரியாக 6 மணிக்கு மேலே இந்த ஒரே ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வைத்து விடுங்க. எனவே இந்த தீபத்தை எப்படி ஏற்றணும், ஏன் இந்த ஆடி அமாவாசையை ஆபத்தான அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம் என்பது போன்ற பல குழப்பங்களானது இருக்க கொடுங்க. அதாவது இந்த ஆடி அமாவாசை நாளிலேயே சூரிய கிரகணமானது வரப்போகிறது. பொதுவாகவே கிரகணம் என்று சொன்னால் இயற்கையாக வானில் நடக்கக்கூடிய ஒரு அதிசயமிக்க நிகழ்வு என்று சொன்னாலுமே ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கிரகணம் என்பது மிக மிக முக்கியமானதாகவும் மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்க கொடுங்க. அதனால தான் கிரகணம் என்று சொன்னாலேயே நமக்குள்ள ஒரு விதமான பயமானது வந்துவிடுது. எனவே தான் இந்த கிரகணத்தின் மூலமாக எந்தவித தோஷ பாதிப்புகளும் வராமல் இருப்பதற்காகவும் தான் இந்த ஆடி அமாவாசை நாளன்று நம்முடைய முன்னோர்களை வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறமேட்டு இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு தீபத்தை மட்டும் நம்ம ஏற்றி வைக்க போகிறோம். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் சங்கடங்களும் தீர ஆரம்பிக்குங்க. குறிப்பாக சொல்லணும்னா பணம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும். தொழிலானது ரொம்பவே மோசமாக இருக்கு. என்னதான் முயற்சி செஞ்சாலுமே தொழிலில் முன்னேற்றமே கிடைக்க மாட்டேங்குது. கையில் பணமே தங்க மாட்டேங்குது. ஏதாவது ஒரு வகையில் கரைஞ்சிக்கிட்டே இருக்கு. பணமானது வீட்டில் நோய் நொடியாகவே இருந்துகிட்டே இருக்கு. சண்டை சச்சரவுகளாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மறக்காம இந்த ஒரே ஒரு தீபத்தை அன்றைய நாள் இரவு ஏற்றி வைத்து பாருங்க. நிச்சயமாக மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்கும். எனவே இந்த தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 12/8/2026 வரப்போகின்ற புதன்கிழமை அன்று தான் ஆடி அமாவாசையானது வரப்போகிறது. இந்த அமாவாசை நாளன்று இரவு சரியாக சொல்லணும்னா 9:11 மணிக்கு சூரிய கிரகணமானது ஆரம்பித்து ஆகஸ்ட் 13ஆம் தேதி அதிகாலை 1 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த சூரிய கிரகணமானது நீடிக்க போகிறது. இந்த கிரகணத்தின் மூலமாக எந்தவித தோஷ பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்காக முன்கூட்டியே வீடுகளில் லட்சுமி கலாச்சார கொண்டு இந்த தீபத்தை நாம ஏற்றி வைக்க போகிறோம். கிரகணம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வீரியம் மிக்கதுன்னா கிரகண நேரத்தில் கோவிலுடைய கருவறையே மூடப்பட்டு தாங்க இருக்கும். கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் கருவறை திறக்கப்பட்டு மீண்டும் பூஜைகள் ஆராதனைகள் எல்லாமே செய்யப்படும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிரகணம் அப்படிங்கிறது எதிர்மறை தாக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதோடு அமாவாசை குறித்துமே 2 விதமான விஷயங்கள் சொல்லப்படுவது உண்டுங்க. அமாவாசை அப்படிங்கிறது நம்முடைய முழுக்க முன்னோர்களுடைய பித்ரு சாபத்தையும் பித்ரு தோஷத்தையும் போக்கிக் கொள்வதற்கு ஏற்ற நாள், முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற ஒரு அருமையான நாள் அப்படின்னு நம்ம எந்த அளவுக்கு சொல்றோமோ அதே போல இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா எதிர்மறை சக்திகளுடைய ஆதிக்கமும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கெட்ட சக்திகளான பேய் பிசாசுகளுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அதனாலதான் அமாவாசை நாளன்று இரவு பாத்தீங்கன்னா வெளியே போகக்கூடாது, சூட்சும சக்தி நிறைந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்படிப்பட்ட நாள் என்பதாலேயோ என்னவோ இந்த நாட்கள்ல அதிகமாக இறை வழிபாடுகள் செய்து நம்ம நேர்மறை ஆற்றலையும் பெற்றுக்கொண்டு இருக்கின்றோம் என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத ஆராயிறதை விட இந்த ஆடி அமாவாசை நாளன்று நாம மருதாணி இலை வைத்து ஏற்றக்கூடிய இந்த ஒரு தீபமானது நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான வெளிச்சத்தை ஏற்படுத்தி தரும், செல்வ செழிப்பை அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறது மட்டும் 100% ஒரு நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது எல்லோருடைய வீடுகளிலுமே மருதாணி இலையானது ரொம்ப எளிமையாக கிடைக்குங்க. ஒருவேளை உங்கள் வீட்டு பக்கத்தில் மருதாணி இலை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இன்றைய நாளே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யார் வீட்டு பக்கத்துலையாவது மருதாணி இலை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க கிட்ட கேட்டு நீங்கள் மருதாணி இலையை கொஞ்சம் வாங்கிட்டு வந்து பறித்து வச்சுடுங்க ஃப்ரிட்ஜில். அதன் பிறகு ஆடி அமாவாசை நாளான புதன்கிழமை அன்று இந்த இலையை பயன்படுத்திக்கோங்க. ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. வெளியே கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கலாம். அதாவது வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் அப்படியே வச்சுருங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை நாள் அன்று பயன்படுத்திக்கோங்க.
ஃபர்ஸ்ட் ஆடி அமாவாசை நாளான புதன்கிழமை அன்று எழுந்த உடனேயே பார்த்தீங்கன்னா குளித்து முடித்து உங்கள் வீட்டையும் வீட்டு பூஜை அறையும் சுத்தம் பண்ணிடுங்க. அதன் பிறகு அன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய ஃபர்ஸ்ட் வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய முன்னோர்களை வழிபாடு செய்யணும். எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்ம எழுந்த உடனேயே நமக்கு இஷ்டமான கடவுள்களையோ இல்லைனா குலதெய்வத்தையோ வழிபாடு செய்வது இயல்பான விஷயம். ஆனால் அமாவாசை போன்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா நம்ம இது போன்று நம்முடைய குலதெய்வத்தையோ இல்லைனா நம்முடைய இஷ்ட தெய்வத்தையோ ஃபர்ஸ்ட் வழிபாடு செய்யக்கூடாதுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நம்முடைய இறந்து போன முன்னோர்களை நினைத்து அவங்களுக்காக தீபத்தை ஏற்றி வைத்து அவங்கள நம்ம வழிபாடுகள் செஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தையும் மற்ற பிற இஷ்ட தெய்வங்களையும் நீங்கள் மனதார வழிபாடுகள் செய்ய வேண்டும். கடவுள் விஷ்ணு பகவானே யார் ஒருவருக்கு முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைச்சிருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் அனைத்து தெய்வங்களுடைய அருளாசியும் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதுவே முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் இல்லாமல் நீ எத்தனை கோவிலுக்கு போய் எத்தனை கடவுள்களை வழிபாடு செய்து கொண்டாலுமே அந்த கடவுளுடைய முழுமையான அனுக்கிரகத்தை உன்னால் பெற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு விஷ்ணு பகவானே சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் அமாவாசை நாட்களில் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முன்னோர்களை வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் இருக்கக்கூடிய மற்ற தெய்வங்களையும் உங்களுடைய குலத்தை காக்கின்ற குலதெய்வத்தையும் நீங்கள் வழிபாடுகள் செய்து கொள்ள வேண்டும். குலதெய்வ கோவில் பக்கத்தில் இருந்தால் நீங்கள் நிச்சயமாக குலதெய்வ கோவிலுக்கு ஆடி அமாவாசை அன்று போயிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான பலன்களானது கிடைக்க கொடுங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அன்றாட வேலைகள் செய்யலாம். திதி கொடுக்குறவங்க, தர்ப்பணம் கொடுக்குறவங்க, வீட்டில் படையல் போடுறவங்க, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் தாராளமாக செய்துட்டு வரலாங்க. மாலை நேரம் சரியாக 6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில், அதாவது அமாவாசையுடைய அந்த இரவு நேரம் இருளானது வரக்கூடிய அந்த நேரத்தில் தான் நம்முடைய வீட்டு பூஜை அறையில் நம்ம ஒரு விளக்கை ஏற்றி வைக்க போகிறோம். இந்த விளக்கானது பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையிலையுமே வெளிச்சத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தாம்பூல தட்டை எடுத்துக்கோங்க. அந்த தட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பறித்து வச்சுருக்கோம் இல்லையா மருதாணி இலைகளை ஒவ்வொன்றாக பறித்து அதை நீங்கள் அந்த தட்டில் அப்படியே முழுமையாக கொட்டி பரப்பி வச்சுருங்க. நடுவில் ஒரு சின்ன அகல் விளக்கை எடுத்துக்கோங்க. அந்த அகல் விளக்கிற்கு 3 இடத்துல மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நெய்யை ஊற்றி பஞ்சு திரியை போட்டு நீங்கள் தீபத்தை ஏற்றுங்க. தீபம் ஏற்றும் போது மகாலட்சுமி தாயே வருக வருக, மகாலட்சுமி தாயே வருக வருக அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை 3 முறை சொல்லிட்டு அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வைத்துட்டு அந்த தீப ஒளிக்கு முன்பாக அமர்ந்து கொண்டு அந்த தீப ஒளியை பார்த்தவாறே நீங்கள் மகாலட்சுமி தாயே வருக வருக அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை மனசார உச்சரித்துட்டு அந்த தீப ஒளியை பார்த்துட்டே இருங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களானது ஏற்படுங்க. அதன் பிறகு இந்த தீபமானது எப்போது அணையுதோ அதன் பிறகு நீங்கள் அணைத்து விடுவது சிறப்புங்க. இவ்வளோதாங்க. இந்த எளிமையான விஷயத்தை செஞ்சுருங்க. அடுத்த நாள் காலையில் அந்த மருதாணி இலைகளை அரைத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே வலது உள்ளங்கையில் வைத்துக்கோங்க. நிச்சயமாக மகாலட்சுமி உங்களுடைய வீடு தேடி வந்து அவ்வாசம் செய்வாள். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.